शिष्याभवद्भक्तजनार्तिहन्तुः पितृत्वमन्येष्वभिकार्यदूर्णम् सम्देवतारसमनन्यलभ्यं लक्ष्मीधूमं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजैर्गुरुर्मं व्यामोहदसहितराणि दिनायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य देयसिन्धोः रामानुजस्य शरणो शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजैर्गुरुर्मं व्यामोह श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा श्री प्रपद्ये निरवध्यानां सत्यां गुणसम्पदां शरणं भावीतानां चरभावगुणेश्वर श्रीरङ्गे सहितेन्द्रनाथमया संस्थान्तिप्रेक्षितं च लक्ष्मीनरसिंहकार्यमुने पदाम्बुजैन्दिरं तां दीक्षान्तिदयादिविश्वगुणैः भान्तम्बुदाग्रेशं श्रीमद्रङ्गधरार्योपदेशयोगीशंश्रिय श्रीमत्श्रीरङ्गपृथ्वीश्वरशरदिगुणासंजयेन्द्रेण दृष्टं यस्तात्मानं मे नरगतिचरितयोगिनेतप्रसादात् प्राज्ञं श्रीरङ्गधार्यपरमैधिपतेः प्राप्तलक्ष्मीनृसिंहास्थानं सेवेन्द्रं सकलगुणनिधिं वीररघुवीक्षटारि श्रीरङ्गनाथोपेतेन्द्रदृष्टं लक्ष्मीनृसिंहदेवैकपात्रम् श्रीरङ्गवीरपुराणशृण्वाभहृद्यं वेदान्तदेशिकं प्रपद्ये सम्प्राप्ताध्यात्मशास्त्रं नरगतिशरदिरङ्गपूकानिजाभ्यां कारुण्याश्रीनृसिंहेन्द्रगतिशरविभुः आत्मनिक्षेपधन्यं वेदान्ते वामदूकित्सुमिसरचारङ्गपूर्णेन सूक्तं वाक्यं नारायणार्यं परमरमणव्याख्याख्यातवीर श्रीमद्रङ्गशरादिसंज्ञविवराल्लब्धागमं श्रीमद्वीरभूद्वहादिशरेत्पादारविन्दाश्रयम् श्रीमद्वेदवदंसदेशिकेतेः कारुण्यवीक्षास्पदं सेवेरङ्गधुरीणसाधनवसं नारायणं योगिनम् श्रीमद्रङ्गशरादियोगिनश्चात्मरक्षापरं श्रीमद्रङ्गशरादिविवराल्लब्धागमं दीक्षाटम्बविवर्जितं सुभगुणैर्बान्धं महद्वं सजं वन्दे वत्सभूषणं श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेशिकेतीन्द्रकटाक्षरब्धत्रय्यन्तसारमणवद्य गुणबुधाग्र्यं नारायणाद्यैर्यक्वाभिषिक्तं श्रीरङ्गनाथेश्वरम् आश्रयामः। जयत्यासद्भान्तविध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्यः परमव्योमभास्करः। சுவாமி தேசியுடைய சங்கல்ப சூரியோகம் அப்படின்ற நாடகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதுல இப்போ அந்த அரங்கத்துல ஸ்டேஜ்ல காமன ரசியும் வசந்தன் 3 பேர் இருக்கா. இந்த ரசியானவள் ஏன் இப்படி விவேகனுக்கும் உங்களுக்கும் பகை இருந்துட்டு இருக்கு, அப்படின்னு கேட்கிறா. இது போக அந்த பகை போகவே போகாதா அப்படின்னு கேட்கிறா. அதுக்கு பதில் சொல்றான், நான் உனக்கு ஆதிலேருந்து மொத்தத்தையும் சொல்றேன் உனக்கு. அதாவது இந்த பிரகிருதியில ஜீவன் பிரதான புருஷன். அந்த ஜீவனுக்கு 3 பிள்ளைகள் பிறந்திருக்கு. ஒரு பிள்ளை நல்ல குணம் உடையவனா இருக்கான், இன்னொரு பிள்ளை ரஜோகுணத்தை உடையவனா இருக்கான், இன்னொரு பிள்ளை காது கேட்கறதா? இன்னொரு பிள்ளை சம குணத்தை உடையவனா இருக்கான். இப்படி ஒரு தகப்பனுக்கே 3 பிள்ளைகள் 3 விதமா இருக்கா. அதுல பெரிய பிள்ளையாக இருக்கிற விவேகன் அவன் தனியா இருக்கான், அவன் யாரோடையும் சேர மாட்டான். மீதி 2 பிள்ளையும் இந்த ரஜோகுணம் தமோ குணம் உள்ளவரா இருக்கிறதுனால 2 பேரும் ஒன்னா கை கோத்துட்டு இருக்கான்.
இந்த ரஜோகுணத்துக்கு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ரஜோகுணமும் தமோகுணமும் கெட்ட புத்தியில சேர்ந்தது. ஆக இந்த ரஜோகுணத்துடைய காரியம் எப்ப பார்த்தாலும் ஒரு வஸ்துகளை ஆசையை உண்டுபடியா பண்ணி அதை அடைவதற்கு வேண்டியதான காமக்ரோதாதிகள் குணங்கள்லாம் வந்துடும். அதுல மூன்றாவது குணமாக இருக்கிற மோகம் இருக்கொள்ளி, அது தமோ குணம். அவருக்கு தலைவன் மகாமோகன். அந்த மகாமோகனுடைய மனைவி தான் துர்மதி. விவேகனுடைய மனைவி சுமதி. இந்த ரஜகுணம் தமோ குணத்தோட எப்பவுமே சேருவான். அவன் நல்லவனோட சேரவே மாட்டான். அதனால இந்த ரத்தியானவள், இந்த சுமதியானவள், அவள் எப்பவுமே நல்ல விஷயங்கள் தான், நல்லதுதான் பேசுவாள், நல்ல விஷயங்கள் தான் பார்ப்போம். அதனால இந்த உலக சுகங்கள்ல அவள் எப்பவுமே தோஷத்தை பார்க்கக்கூடியது. இந்த சிற்றின்பங்கள்லாம் தோஷம் உடையது. அதனால பரமாத்மாவுடைய அனுபவம் தான் நமக்கு கஷ்டத்தை கொடுக்காது, சுகத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு இதர விஷயங்கள், இதர வஸ்துக்களுடைய சுகங்களை இவன் விரும்ப மாட்டான். அவ எப்படி தெரியுமா துர்மதி? அவ என்ன இவ பெரிய மோட்சம், அந்த மோட்சம் இங்குமே இருக்கு. லோகத்துல இருக்கிற வஸ்துகளை அனுபவிச்சாலே நம்ம கஷ்டம் தெரியாம அதை அனுபவிச்சேன்னு சொல்லுவோம். அந்த அனுபவத்திலே நம்ம மூழ்கி போயிடுவோம், இந்த துக்கத்துக்கே வரமாட்டோம். அதனால அங்க போய் பெற வேண்டிய மோட்சம் அது அதுக்கு சாதனை பண்ணியானோ, அது ஏதாவது ஒரு உபாயத்தை அனுப்பிச்சுதான் அங்க போய் பெற முடியும். அப்படி நம்ம கஷ்டப்பட்டு அங்க போய் அடைஞ்சு பட வேண்டியது, அந்த சுகம் இங்கே கிடைக்கிறது அப்படின்னு அவளுடைய துர்மத்தியினுடைய வாதம். இப்படி இருந்தது. அப்புறம் அதனால இவ ரெண்டு பேரும் ஒன்னா சேர மாட்டான். ஆக இந்த ரஜோகுணமும் தமோ குணமும் உடைய பிள்ளைகள் இருக்கால, இவ என்ன பண்றா, விவேகன் மேல இதே மாதிரி விவேகன் எங்க அப்பாவை திருத்தத்துக்கு பாக்குறான். எங்க அப்பாவோ நடு நிலையில இருக்கக்கூடியவர். அவர் யார் சொன்னா எந்த குணம் ஒருவர். அவன் என்ன பண்றான், விவேகன் அப்பாவை நல்ல வழியில கொண்டு இந்த உலக சுகங்கள்லாம் அனுபவிக்க கூடாது அப்படின்னு அதை தடுக்க பாக்குறான். எங்க அப்பா பத்தி எங்களுக்கு தெரியும். அவர் கொஞ்சம் இதெல்லாம் அனுபவிக்கணும்னு ஆசை இருக்கு அவருக்கு. ஆனா அவன் பெரிய புள்ள, அவன் தடுக்கிறான். அப்ப அந்த நீ ஆசைப்படுற அந்த வஸ்துக்கள்லாம் உனக்கு கஷ்டத்தை உண்டு பண்ணும்பா, நீ வேண்டாம், அந்த வழியெல்லாம் போகாதேன்னு சொல்றதுக்கு அவன் பண்றான். அதனால எங்க அப்பா மாறி போடுவாரோ அப்படின்னு ஒரு பயம் இவாளுக்குள்ள வந்துருச்சு. அதனால அந்த விவேகன் தன் அப்பாவை சுபாவத்தை மாத்துறதுக்கு வர்றான். சுபாவம் மாறினாலே கொண்டுட்டான்னு அர்த்தம். அதாவது சிற்றின்பங்களில் ஈடுபட வச்சுட்டா அவன் மோசத்துக்கு போக முடியாது இல்லையா? அதனால இவா ஜெயிச்சுதான் அர்த்தம். அப்பாவை அவன் அழிக்கிறதுக்காக வரான். அப்பாவுக்கு வைராகியத்தை உண்டு பண்ணி அப்பாவை நம்ம கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு பாக்குறான் அப்படின்னு இவன் பதில் சொல்றான். அப்படி சொல்லச்சு அப்ப சொல்றான், ஏப்பா யாராவது ஒரே குளத்துல பிறந்தவா ஒருத்தர் அடிச்சுப்பாளா? அந்த குடும்பத்துக்கு அது பெருமையாது அப்படின்னா அதுக்கு சொல்றான், இப்போ
வாலி சுக்ரீவன் அடிச்சுக்கல, விபீஷணன் ராவணன் அடிச்சுக்கல. ஆக அந்த ராட்சச வம்சம் ஐயத்துக்கு காரணமா இருந்தது யாரு? விபீஷணன். அதே மாதிரி வானர குலத்தை அழிக்கிறதுக்கு சுக்ரீவன் தன்னுடைய தமையனே ஒழிச்சான். அதே மாதிரி விபீஷணனும் ராவணனை ஒழிக்கிறதுக்கு அவனோட கூட்டு சேர்ந்துட்டான். யாரோட? ராவணோட. இதெல்லாம் அனந்த காலமா இருக்கு. அதனால அதான் சொல்றேன். அதனால இந்த வைராகியம் உள்ளவர்கள் இப்போ அப்பா ரெண்டாம் கட்டம் இருக்கா, இந்த பிள்ளை சொல்றது கேட்கறதா இல்ல அந்த பிள்ளை சொல்றது கேட்கறதா அப்படின்னு ரெண்டாம் கட்டணத்துல இருக்க. அதனாலேயே கொஞ்சம் வெறுப்பு வந்துடுது. இந்த பசங்களை விட்டு எங்க போயிடலாம், போ ஒண்ணு நல்லதா இருக்கு, இது ரெண்டு கெட்டதா இருக்கு, இதுக்கு நடுவில் யார் மாறுது அப்படின்னு சொல்லி நான் போறேன், நான் எங்கேயா சன்னியாசம், நான் எங்கேயா போறேன், கண்காணாத தேசத்துக்கு போறேன் அப்படின்னு இருக்கக்கூடியவா இந்த சம்சாரத்துல இருக்க சிற்றின்பம் அனுபவம்னு ஆசை இருக்கு. அதே சமயத்துல இவ பண்ற தொந்தரவுக்கு நம்ம இங்க ஜீவிக்க முடியாது போயிடலான்னு அதுதான் மகாபிரஸ்தானம்னு சொல்றா. இந்த இடத்த விட்டு போறதுக்கு மகாபிரஸ்தானம் சொல்லுவா. அதனால நான் சார் மட்டும் இந்த நாட்டுக்கு வரலப்பா அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு போறோம் இல்லையா. நீ என் கண்ணில் பிடிக்க வேண்டாம், நானும் உன்னை பார்க்கல, நான் செத்தாவிட்டு என்ன பண்ணிக்கலாம் பண்ணிக்கோங்க, போங்க, நீங்க அது மட்டும் யாரும் இங்க வராதுங்க, இல்லைன்னா நான் இந்த இடத்த விட்டு போறேன் அப்படி இந்த விட்டுட்டு போறேன்னா அதான் மகாபிரஸ்தானம். அதனால சம்சாரத்துல வெறுப்புடையவர்கள், ஆனா போறதுக்கு வழி தெரியல, அவர்கள்லாம் அந்த நிலையில் இருக்கக்கூடிய மகாபிரஸ்தானம் பேர். ஆக இவன் சொல்றான், காமன் சொல்றான், அவ கேட்கிறா, ஒரு குளத்திலேயே பிராத்தாக்கள் சண்டை போட்டு அப்பாவுக்கு கஷ்டத்தை கொடுக்கலாமா அப்படின்னு சொன்னா, அந்தந்த குளத்தையே அழிச்சிருக்காளே. ததா மர்க்கட ரக்ஷ பதி மகாபாதகினோ சுக்ரீவிஷ்ணு குலோத்சாதனே பிரமாணயந்தி. அவங்க குலத்தை அழிக்கிறதுக்கு பிரமாணம் இல்லையா, எங்கேயும் போக வேண்டாம், சுக்ரீவன் வாதி எடுத்துக்கோ, விபீஷணன் ராமன் எடுத்துக்கோ, அவன் அடிச்சுக்கல. அதனால இப்ப எங்க அப்பானுடைய நிலை எப்படி தெரியுமா இருக்கு? ஜாத்யந்த பரதோஷ திருஷ்டிஷு பரிவாதேஷு முகாக்ரணீஹி வாதிர்ய பிரதமாவதார சரணி நிந்தா சமாகர்ணனே ஸ்ரீ பிராய பரதார சங்கிரக விதௌ தத்வத்ராவர்ஜனே சம்பத்யேத சமீக்ஷனே விவேகல பாபேர் விவேகாதிபிஹி. அதுவும் இல்லாத இந்த விவேகம் இருக்கானே, மெதுவா ஊசி ஏத்தலாம் அப்பாட்ட சொல்லி. இந்த இதர லோகத்தில் இருக்கிற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுல நீ எப்படி தெரியுமா இருக்கணும்? யாச்சந்தா பிறவி குருடர் போல இருக்கணும், பிறருடைய தோஷத்தெல்லாம் பார்க்கக்கூடாது. அதே மாதிரி பரிவாதேஷு முகாகிரணீஹி, அவன் இன்னொருத்தர மற்றவர்களை தூஷிப்பதற்கு பூமியா இருக்கணும், அவளை தூஷிக்கவே வேண்டாம். அதே மாதிரி மற்றவர்களுடைய தூஷத்தை நம்ம காதுல கேட்க வேண்டாம், அவர் ஷெவுடு மாதிரி இருக்கணும். பரஸ்திரிகள், அதாவது பரஸ்திரிகள்லாம் பார்க்காததான் குருடனா இருக்குது. அதனால எப்படி மற்ற பெண்கள்லாம் இவனை விரும்பினா கூட இவன் மனசை கட்டுப்படுத்திட்டு இந்திரியங்கள்லாம் கட்டுப்படுத்திட்டு அதுல இருந்து அந்த கண்ணோட்டம் இல்லாம இருக்கானோ, அப்படி எங்க அப்பா ஆகணும்னு பாக்குறான் இவெல்லாம். யாரு? விவேகன்லாம். அதனால அதான் ஸ்ரீ பிராய பரதா சங்கிரக விதௌ தத்வத் பராவர்ஜனே சம்பத்யேத. இதர ஸ்ரீகள் விரும்பினா கூட எங்க அப்பாவை
அவளெல்லாம் கண்ணால பார்க்க முடியாத பண்ணிட்டான். அவ அப்படி மனசை கட்டுப்படியா பண்ணி வச்சிருக்கான். அதனாலதான் அதனால ஏவம் அஸ்மாபிகி அப்படி நாங்களும் என்ன பண்ணிட்டோம், பரிக்தா சௌபிராத்திரேகி எங்களுக்குள்ள இருக்கிற அந்யோன்யத்தை விட்டுட்டோம். அதனால்தான் தே அமி துராத்மானா ஜிகாம்சந்தே விவேகாத நாங்க கொல்லணும்னு பார்க்கிறோம். ததா பிரவிற்த்தி நிவிற்த்தி பத்வதி சமாசித்திய வயஞ்சதே சந்திஷ்யாமகே. இதுல பிரவிற்த்தி தர்மம் நிவிற்த்தி தர்மம் நாங்கள்லாம் சிற்றின்பமாகிற, அதாவது இந்த சிற்றின்பத்தில் ஈடுபட்டு பிரவிற்த்தி மார்க்கத்துல இருக்கும். ஆனா விவேகம் எப்படி தெரியுமா, விவேகம் நிவிற்த்தி மார்க்கத்தில் இருக்கான். அதாவது நிவிற்த்தி மார்க்கம் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய மார்க்கம். அதனால எங்க ரெண்டு பேருக்கு எப்பவும் ததா பிரவிற்த்தி நிவிற்த்தி பத்வதி சமாசத்தை வயஞ்ச தேச்ச நாங்களும் தேச்ச அவர்களும் சம்யதிஷ்யாமக ரெண்டு பேரும் சண்டை போட்டே இருப்போம் எப்பவுதான். ததா தத்துவ பிரதானம் குலம் தத்துவ பிரதான குலம் யாரு, விவேகந்து. அதனால அது எப்படி தெரியுமா, சூரியனுடைய ஒளிக்கு முன்னாடி இந்த மின்மணி பூச்சி நிற்க முடியுமா? அதே மாதிரி நாங்கள்லாம் பலம் பொருந்தியவர்கள் சூரியனை போல. அதெல்லாம் விட்டில் பூச்சி மாதிரி, மின்மணி பூச்சி மாதிரி யாரு, விவேகன்லாம். அதனால இந்த யுத்தத்துல அவளால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றான் காமன். சொல்லிட்டு மேல சொல்லலாம், சௌஹார்தம் இத்தமனவாப்பிய சகோதரானாம் ஆசீஸ்வமூல குணபேத வசாத் விரோதா ஏக பிரஜாபதி புவாமபி வைரபந்தா ஸ்வாத்மாவதி ஸ்வயமுதேதி சுராசுரானாம். இந்த பிறக்க செய்ய சில பேர் சத்துவ குண உடையதா பிறக்கா, சில பேர்லாம் ரஜகுண தமோ குணம் இருக்கா. அதனால இவ ரெண்டு பேரும் எப்பவுமே ஸ்நேகம் உண்டாறது இல்லை. சௌஹார்தம் இத்தம் அனவாப்பிய இப்படிப்பட்ட ஒருத்தர் கூட சௌஹார்தம் நட்பு என்ன அடையிறது இல்லை, அனவாப்பிய. அது காரணம் என்ன அப்படின்னா, அவன் நல்லவனா இருக்கான், இவன் கெட்டவனோட. இந்த நல்லது கெட்ட எப்பவுமே சேராது. சகோதரானாம் ஆசீத்து இந்த சகோதரர்களை ஒரே அப்பாவுக்கு பிறந்தவன் தான் இருந்தாலும் அவன் நாங்கள்லாம் பிரவிற்த்தி தர்மம்னா இந்த உலக சிற்றின்பங்களில் ஈடுபடக்கூடியவர்கள். நிவிற்த்தி தர்மம்னாக மோட்சத்தை அடைய வேண்டும் என்று விரும்புபவர்கள் அனுஷ்டிக்கக்கூடியதான் கர்மாக்கள் நிவிற்த்தி தர்மங்கள். அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஆக இது என்னைக்கும் ஒன்னா சேராது. இருட்டும் வெளிச்சம் ஒன்னா இருக்குமா? ஒண்ணுத்த போயினாதான் ஒண்ணு இருக்க முடியும். ஒண்ணு கெட்ட குணம் இருக்கணும், மிகுந்து இருக்கணும்னாக்கா அது நல்ல குணத்தை ஒழிக்கணும். இல்ல நல்ல குணம் மிகுந்து இருக்கணும்னாக்கா கெட்ட குணத்தை ஒழிக்கணும். ரெண்டும் ஒரே இடத்துல இருக்காது. இல்ல அனாதி இன்னைக்கு இல்ல நேற்று இல்ல. இப்போ கஷ்யபர்னு ஒருத்தர் ரிஷி இருந்தார், ராஜா இருந்தான். கஷ்ய பிரஜாபதினு இருந்தான். அவனுக்கு ரெண்டு மனைகள், ஒண்ணு திதி அதிதி. அந்த திதி மூலியமா பிறந்தவர்கள் தான் அசுரர்கள். அது அதிதி மூலியமாக உண்டானவர்கள் தேவர்கள். ஆக அதான் சொல்ற, ஏக பிரஜாபதி புவாமபி வைரபந்தா. இப்போ அப்பா வயசுலயே பிறந்தவர் தான் தேவர்கள். அப்பாவுக்கு சம்பந்தம் உடைய வீரியத்திலிருந்து பிறந்தவன் தான் அசுரர்கள். இவ பகை எப்பவுமே தேவலோகத்துல இருந்தா கூட ரெண்டு பேரும் பகை போட அந்த பகையோட தான் இருக்கா. அதே மாதிரி நாங்களும் சுவாத்மாவதிகி ஸ்வயம் உதேதி சுராசுரான அவர்களை போல நாங்களும் பகையோட தான் இருந்துட்டு இருக்கோம்
அப்படின்னு சொன்னா யாரு? காமன். உடனே சாந்தம் பாபம், சாந்தம் பாபம், கஷ்டம் கஷ்டம், இந்த பாபம் போகணும் என்ன அப்படின்னு சொல்ற. புத்திராயேவ பிதுர்போகம் விநாசயந்தி ததா கதம் சோதரா ஏவ இதரேதர வித்வம்சன லம்பட ஹிருதயா பவந்தி நாத கிண்ணவே தேசாம் யுஷ்மாகமபி சமர துர்தசா நிவாரண சாதனம் சந்தி. கேக்குறா? இந்த விவேகன் இருக்கானே அவனுடைய அப்பா லோகத்துல இருக்க சுகங்கள் இன்ப சுகத்தெல்லாம் அனுபவிக்கின்றதுல தடுக்க பாக்குறாவா. அது மட்டும் இல்ல, உங்களுக்குள்ளே ஒருத்தர் அழிக்கிறதுக்கு பாக்குறா. என்ன அப்போ உங்களுக்கு 2 பேரும் ஏற்படுற யுத்தம் இருக்கே. நாத்த கிண்ணபே தேசாம் யுஷ்காவி அவர்களுக்கும் யுஷ்மாக்கும் உங்களுக்கும் சமரசம் சமர துர்தச நிவாரண சாதனம் சந்தி. இதுக்கு வழியே இல்லையா? சமரசம் ஏற்படுறதுக்கு வழியே இல்லையா அப்படின்னு கேட்கிறா ரதி. காமன் முக்தே கதஞ்சிதிபி நாத்திர சந்திகி சம்பாவித்து. அட பைத்தியக்காரியே, முக்தேன்னா குழந்தை மாதிரி கேட்கிறிய பைத்தியக்காரி. நாத்திர சந்திகி சம்பாவித்து, ஒரு போதும் சமரசன்றதே கிடையாது, நட்புன்றதே கிடையாது. स्वतस्तत्त्वविहीनानां सप्तैव अपराध्यतां कथंकारं प्रतीकारः कल्पकोटिशतैरपि. स्वतः தத்துவவிஹீனானாம், சில பேர் நல்ல குணமே கிடையாது, அதுவும் இல்லாத மற்றவர்கள் வாழ்வதே தவறுன்னு இருப்பான். அப்படி இருப்பவர்களோட எப்படி சமாதானம் ஏற்பட முடியும்? அவனுக்கும் அந்த எண்ணம் ஓணும், ஐயோ அவன் விவேகன் சொல்றதுதான் சரி, நாம எல்லாம் இந்த கெட்ட குணங்களை விட்டு நல்ல வழியில போவோம், எல்லாரும் வாழ வைக்கணும் அப்படின்னு எண்ணம் இருந்தா பரவாயில்ல. அவளுக்கு அந்த எண்ணமே கிடையாது. சத்தாயைவ அபராத்தியதாம், அந்த எதிரிகளும் இது கூட இவன் நினைக்கிறான். எதிரிகள் இருப்பதான் இருப்பா, உன்னால முடிஞ்சா யாராவது மாத்திக்கோ என்ன, அதுக்காக எதிரிகளே ஓய்வு நீ நினைக்கூடாது. இவன் கெட்ட குணம் உடையவன், ஐயோ நம்ம கெட்ட குணம் வேண்டாம்பா, நல்ல வழிக்கு போலாம், நம்ம எல்லாரையும் வாழ வைக்கலாம் அப்படின்னு அவனுக்கு அந்த எண்ணம் வரணும். இல்ல இந்த விவேகன் நல்லவனா இருக்கானே, அவன் சரி எங்கேயா போயிட்டு போட்டோம் என்ன, அதுல யாராவது நல்லவா இருந்தா நம்ம வழிபடுத்தி கொண்டு வரலாம், அப்படி இல்லைன்னா நாம எதுக்கு அவளை அழிக்கணும் அப்படின்னு விட்டு போலாமோ இல்லையா? அந்த மாதிரி எண்ணம் 2 பேருக்குமே கிடையாது. அவனும் மாறமாட்டான், இவனும் மாறமாட்டான். அதனால எத்தனை வருஷம் என்ன கல்பகோட்டி சதைரபி 2 பேருக்கும் கதங்காரம் பிரதீகாரா, ஒருத்தருக்கு ஒருத்தர் இது ஏற்பட போறது, சுமூகமா ஏற்பட போறது இல்லை. மேல இதெல்லாம் காமன் சொல்றான். பிரதிபுருஷ விபக்த மூர்த்தி பேதாக வயமிதரேஷ மித பிரவருத்தாக குச்சிததிகரணே சமாபதந்தः சுதந்ததீமஹி வத்யகாதகத்வம். சூடு குளிர்ச்சி ஒரே இடத்துல இருக்காது, நெருப்பு நீர் ஒரே இடத்துல இருக்காது. அந்த மாதிரி இந்த விவேகன் இவாள்லாம் பிரதிபுருஷ விபக்தி மூர்த்தி பேதா, ஜீவர்கள்லயே பல பிரிவுகள் உண்டு.
அதாவது விவேகனை போல இருக்கா, சத்துவ குணம், ஞானம், இதெல்லாம் உடையவளா இருக்கா. இப்போ நாங்கள்லாம் என்ன எப்படி இருக்கோம்? வயம் இதரே சமிதா, வயம் இதரே, நாங்கள்லாம் எப்படி இருக்கோம்? தமோ குணம், ரஜோ குணம், என்ன அப்படி அந்த புத்தியோடு நாங்களும் இருக்கோம். அதனால அவர்கள் பிரதீப விருத்தா, 2 பேரும் எதிரிகள் தான். அவர்கள் தனி, நாங்க தனி. எங்களுடைய நடவடிக்கையும் வித்தியாசமா தான் இருக்கும். அதனால இந்த ஒத்தர சமாபதந்தக சதன தீமி வஜ்ஜகாதகத்துவம், ஒத்தனை அடிச்சு கொள்றதுக்கு சித்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேல சொல்றான். கதம் கலுவர்த்தம் கலு அர்த்தகாம பராணம் அஸ்மாகம். நாங்கெல்லாம் யார் தெரியுமா? இந்த அர்த்த காமபராளா இருக்கும். நாராயண பராயணை அவர்கள்லாம் யார்? விவேகாதிகள்லாம் நாராயண இடத்துல ஆசை வச்சிருக்கா. நாங்கள்லாம் சிற்றின்பத்துல ஆசை வச்சிருக்கோம், பணம் வேணும்னு பாக்குறோம். இதுதான், ஏன்னா அது சிற்றின்பம் அனுப்புகிற பணம் வேணுமே, அதுலதான் ஆசை உடையதா இருக்கும். அவர்கள் என்ன பண்ணானாக்கா பெருமாள்கிட்டே ஆசை வச்சுட்டு இருக்கா. கதமப்பி சங்கதி பத்தி எப்படி 2 சங்கதி ஏற்படும்? 2 பேருக்குள்ள எப்படி ஒத்துமை ஏற்படும்? கிம்சே யதா கதஞ்சித் உபபத்தியமானபி அகண்ட வைரி கண்ட பண்டிதா மகாமகா கதஞ்சிபி சந்தி நான் அனுமன்யது. சரி, அப்படியே இருக்கட்டும். என்ன சரி, அவ தனித்தனி எடுத்துட்டு போலாமே அப்படின்னா, எங்க மகாராஜன் இருக்கானே, விரோதிகளை கொல்லணும்ன்றது அவன் பெரிய அதுக்கு வேண்டிய சக்தி உடையவனா இருக்கான். அவன் ஒரு நாள் இறங்கி வரமாட்டான். சரிடா, நம்ம தான் கட்ட கணத்தை விட்டு நல்லவளோட சேருவோமே அப்படின்னா கூட எங்க ராஜா எங்களை விட மாட்டான். அகம் வா கதம் அசகாய வீரகா தம் அனுமன்யே. அப்படிப்பட்ட அசகாய சூரனான மகாமோகனை விட்டு நான் எப்படி இருக்க முடியும்? ந கலு சுஜிதோபி சார்தூலகா கதாச்சிதபி சாத்வலமத்தி. அதாவது புலி பசிச்சா கூட புல்ல தின்னான்னு சொல்லுவா இல்லையா? அதான் சார்தூலன்றது புலி, அது ஒரு நாளும் அந்த புல்லை சாப்பிடாது. அதனால எங்க ராஜா இருக்கானே, அவன் இந்த மாதிரி நல்லவோட என்னைக்குமே சேர மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்ற. உடனே ரத்தி சொல்றா, புனः சை குலக்னைः மகாபலானாம் யுஷ்மாகம் அப்படி உன்மூலனே உபாய சமந்திரிதா. அப்போ இந்த குலத்தை கெடுக்கணும், அதாவது உங்க குலத்தை கெடுக்கணும்னு இருக்கானே விவேகன், அப்படிப்பட்ட பலசாலியா, நீங்களாம் பலசாலியா இருக்கீங்க, ஆனா உங்களை அழிக்கணும் அவன் பாக்குறான். அப்போ உங்களை அழிக்கிறதுக்கு அவன் என்ன உபாயத்தை வச்சுட்டு இருக்கான், என்ன உபாயத்தை அவன் கை கொள்ள போறான்? உண்மையில உபாய சம்பந்தித்தா, அவர்கள் என்ன உபாயம் வச்சுட்டு இருக்கா அப்படின்னு கேட்கிறா ரதி. உடனே காமன் சொல்றான், ஐ பீரு அனுத்காடனீயமிதம் ராஜகுல ரகசியம் விசேஷா ஸ்ரீ. எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு கூடாது. இதெல்லாம் அதாவது ராஜ ரகசியம் சொல்லுவாங்க. இந்த ராஜ ரகசியம் தான் சொல்றேன், அதுவும் பொம்னாட்டிக்கிட்ட சொல்லவே கூடாது. பொதுவாக வெளியில சொல்லக்கூடாது, அதுவும் உங்ககிட்ட சொல்லக்கூடாது, ஸ்திரீகள். ஏன்னா ஸ்திரீகள் சொன்ன விஷயங்கள் அப்படியே வெளில போயிடும். அதனால உங்ககிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றான். உடனே ரசி என்ன பண்ற, அந்த காமனுடைய கையை விட்டு ஹஸ்தோ சங்கிருக்கிய ஆரியபுத்திரா ஸ்தாபித்தோசி மயா பிரியசகேன வசந்தேன. நான் உண்மை மேல ஆனேன்,
உம்முடைய பிரிய சகாவா இருக்கான வசந்தன் அவன் மேலேயும் ஆன சத்தியம் விபரியதான் ராஜகுட ரகசியம் நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். என்ன நீங்க அந்த ராஜரகத்தை நீங்க எனக்கு சொல்லணும் அப்படின்னு அவ வற்புறுத்துறான். உடனே வசந்தன் அங்க இருக்கா இல்லையோ ஸ்வகதம் ஸ்வகதம்னா தனக்குள்ளே இருந்தான். கிமத்திர விவரணியம் दुष्परिहारः खलु अनिर्घात अनिर्धारितकालः नियति विपर्यासः என்னடா இது விதி விதி வலி எதுன்னு சொல்லலை. சரி இந்த விதி யாரால தான் வர முடியும்? ஏன்னா அவன் கேட்கறா காமனால சொல்லாது இருக்க முடியுமா? அவனுக்கு ஒரு இப்ப தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு தன்னுடைய சேவகனுக்கு ஒரு நெருக்கடி வந்துருக்கு. அதுவும் இல்லாத இப்போ அவனுடைய கையை பிடிச்சிட்டு வேற கேட்கிறான். கையை பிடிச்சினாலே அது அவனுக்கு இன்னும் அவனுக்கு மயக்கி விடுறோம். அதுக்கோசம் அவன் கையை பிடிச்சா. இதனால தனியா இருந்து பேசிட்டு இருந்தா. கையை பிடிச்சா அந்த ராஜரகத்தை எப்படியாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவளுக்கு ஆசை. அதனால வசந்த பார்த்தான், சிரிச்சான். ஓஹோ இவ பண்ற காரியங்கள்லாம் பார்த்தான். சரி விதி வலி அது, நீ இவனையும் காப்பாற்ற முடியாது, சரி போ அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சிட்டு அந்த விதி யாரால தான் வெல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிரகாசம் பிரகாசம்னா வெளிப்படையா பேசலாம். இப்போ சகே மகரத்வஜா மீன் கொடிய உடனே தோழா மனோரத சமர்த்தான மகாமோக விரோதினா மந்திரமேதம் அனஸ்மாபிஹ காரியந்தோத்பரிபந்திபிஹ. அது மாத்திரம் அதாவது இங்க மகாமோகனுடைய விரோதிகள் இருக்காளே யாரு? மகாமோக விரோதினா. மகாமோகன் விரோதி யாரு? விவேகன். அதனால விவேகன்னா எப்படின்னா மனோரத சமர்த்தானா, மனசை கட்டுப்பாடு வச்சுப்பா. அவெல்லாம் மன வலி உடையவர்கள். ஆனா மனவலி உடைய அவனா காரியத்துல அவ வல்லவர்கள் கிடையாது. அதனால மந்திரமேதம் அஸ்மாபிஹி. ஆனால் அந்த அவருடைய திட்டம் இருக்க, அந்த திட்டங்களை வெளியில சொல்றதுனால தப்பு கிடையாது. காரியே தத் பிரதிபந்திபிஹி. அதனால நமக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது. இப்போ கேட்கறது என்னன்னாக்கா அவன் என்ன திட்டம் வச்சிருக்கான், விவேகன் என்ன திட்டம் வச்சிருக்கான்னு இருக்கான், அவன் மனோரதம் என்ன, மனசுல என்ன வச்சுட்டு இருக்கான்னு கேட்கிறான். ஆக மனசுல வச்சுட்டு இருக்கிறது அபிப்பிராயம் கேட்கிறா. அதனால அவளுடைய எண்ணத்தை சொல்ல நமக்கு ஒன்றும் தப்பு இல்லையே. நம்முடைய ரகசியத்தை தான் நம்ம சொல்லக்கூடாது. அவன் மனசை என்ன வச்சுட்டு இருக்கான்றத சொல்லலாம் அப்படின்னு இவன் இப்ப மன்மதனுக்கு அவருக்கு கிரீன் சிக்னல் கொடுத்துட்டான். நீ அவர் கேட்கறதுக்கு சொல்லலாம், சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். இப்போ காமன் சொல்ற பிரியே கதம் கதையாமி தருகி. கதையாமின்னா சொல்லுகிறேன். சரி சரி நான் இப்போ சொல்றேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். அஸ்திகலு அனபிஜ்யகுல சாரோபோம விவேக ஹதக மூல அகிருத்தத்துவ அபிமானாதி நானாவித விஷம திருஷ்டி சககிருதா கச்சித் அஸ்மத்குல அபிசாரா காங்கிபிஹி உபனித்து ஊஷர நிஷ்டைஹி கைசிஸ் நிஷ்டுரைஹி அனுஷ்டியமானோ நிவர்த்தி தர்மஜ்ஞா சம்ஜகா தர்மஹ. அதாவது அந்த விவேகன் இருக்கானே, அந்த அந்த கூட்டத்துக்கு ஒரு அசடுத்தனமான எண்ணங்கள்லாம் இருக்கு.
என்னங்க தெரியுமா, அவ வந்து எப்பவுமே சாஸ்திர பிரகாரம் போகக்கூடியவா. இந்த சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, கீதையிலே கண்ணன் சொல்லியிருக்க, அதாவது நீதான் நான் தான் செய்கிறேன் அப்படின்னு நினைக்காது. நான் அனுபவிக்கிறதுக்காக பண்றேன் அப்படின்னு நினைக்காத, நான் அந்த பலனை என்னுடையது அப்படின்னு நினைக்காத, அதனால கர்த்தா நீ என்றது நினைக்காத, அந்த காரியம் ஒன்னால் செய்யப்படுகிறது என்று நினைக்காத, அதனால வர பலன் உண்டியதுன்னு நினைக்காதுன்னு சொல்லியிருக்கு சாஸ்திரம். அதாவது இந்த கர்மா நான் பண்றேன் அப்படின்றத அந்த கர்த்தൃ தியாகத்தோட பண்ணோம். அந்த அந்த காரியம் என்னுடையது இல்லைன்னு மமதா தியாகம், பல தியாகம், இந்த 3 தியாகத்தோட பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அதனால இந்த உபநிஷத்துல இருக்க அதெல்லாம் ஒரு அது வந்து உலகத்துக்கு லாய்க்கு இல்லாத பூமி. அது இந்த சிட்டின் இந்த பிரகிருதி மண்டலம் இருக்க, அது நம்ம துட்டு செலவழிச்சா எவ்வளவு ஆனந்தமான பெறலாம். அதுல போய் துட்டை போட்டா, விளையாத நிலத்துல போய் துட்டு போட்டா ஒண்ணும் விளையாது. இந்த பூமியில விலையை போட்டா நம்ம ஆனந்தமா பெறலாம். எந்தெந்த ஆனந்தம் வேணுமோ எல்லா ஆனந்தத்தையும் பெறலாம். இந்த இடத்துல ஒரு மோட்சம் சொல்றா, அது கூட நீ பண்ணாத சரியா பண்ணாதான் உண்டு. அதனால இது உபநிஷத்துன்றது விலை, அதாவது விளையாத நிலம், ஊசுரன் இதன் பேர், ஊசுரன்னு பேர் அதுக்கு. அதனால விளையாத பூமி. அப்படிப்பட்ட அந்த உபதேசம் என்ன சொல்றது, அந்த உபநிஷம் என்ன சொல்றது, இந்த கர்மாவை நீ செய்றேன்னு நினைக்காத, இந்த கர்மாவில வரப்பலன் ஒன்றிடுது இல்லை, ஏன்னா பண்றதுதான் நானு, அந்த காரியத்துல பலன் எழுது இல்லைன்னு சொன்னா இது எப்படி நடக்குது? இதுல என்ன பிரயோஜனம்? இதுல கண்ணுக்கு தெரியாத ஒரு பரமாத்மா இருப்பான், அவன் சந்தோஷப்பட்டு உனக்கு மோசம் கொடுப்பான். இதெல்லாம் இங்க லோகத்துல கண்ணுக்கு திருஷ்டியா அனுபவிக்கலாம் எல்லா போகத்தையும். அதனால அவன் சொல்றான், கஷ்டத்து அவன் என்ன பண்றான், அப்படிப்பட்ட அவன்லாம் விவேகம்லாம் நிவர்த்தி தர்மம். அதுவும் இல்லாத உபநிஷத்து என்ன சொல்றது, அசாரத்தை தோஷம் பார்க்காத, அதனால நீ குருடனா இரு, மற்றவா தோஷங்களை பத்தி கேட்காத, செவிடனா இரு, மற்ற பெண்களை பார்க்காத, அலியாயிரு, இப்படி எல்லாம் சொல்றது. இப்படி இந்த நிவர்த்தி தர்மத்தை சொல்லக்கூடியது உபனிஷத்து. அந்த நிவர்த்தி தர்மம் என்ன பண்றது, அந்த மார்க்கத்துல போட்டா இவனவே பிடிச்சு விடுறது. அப்போ அவனுக்கு நல்ல புத்தியம் வந்துடுறது. ஆக அந்த நல்ல புத்தி வந்து அவனுடைய பெருமாள்கிட்ட பக்தி வந்துடுது. இந்த பக்தி வந்துடுச்சுன்னா மீதி விஷயத்தெல்லாம் அல்பமா நினைக்கிறான். இதுதான் அந்த உபநிஷத்து பண்ணக்கூடிய காரியம். ஆக அப்படி இந்த ஜீவனுக்கு அது இந்த இடத்துல ஒண்ணு சொல்ற என்னன்னாக்க, என் நிஷ்டசிய புருஷஸ்ய பரதோஷ தர்சனாதி அந்த வதிர சண்ட பங்கு மூக்காதிபத்து. அதான் அசலார் விஷயத்துல காது செவிடுனா அவ தோஷத்தெல்லாம் கேட்கக்கூடாது, கண்ணு கூடனா பரஸ்திரியை பார்க்கக்கூடாது, இப்படி எல்லாம் சொல்லியிருக்கு. செவிடனா இருக்கணும், குருடனா இருக்கணும், நொண்டியா இருக்கணும், அப்படிதான் சொல்றது. பங்கு மூக்காதிபத்து அத்தியந்தம் அவசன்ன அவசானம் ஆகரண்யது. இதுதான் உபநிஷத்து போதிக்கிறது. தேனச்ச நிஷ்பத்தி கிரியேன கேனசித்து அவகிரகேனேவ புருஷம் ஆதிசதா புத்தி சங்கஸ். இப்படி நிவர்த்தி தர்மத்தை போனவர்களுக்கு என்ன பண்றது, ஒரு விசேஷமான புத்தி வருது. தஸ்மாத் கில தத் சங்கமாத் அஸ்மன் குலே பிரத்வேஷ தூஷித ஹிருதயா பிரசாந்த அத்வரேஷ பிரச்சன்னா பவ ரசபோக
பீமரதி பரபக்தி அபரபரியா பிரம்மா ராட்சசி பிராதுர் பவிஷ்யதி. இந்த பீமரத சாந்தின்னு சொல்றா. இந்த பீமரத்தின்னா அந்த 70 7வது மாசத்துல 7வது நாள்ல ஒரு பெரிய கண்டம் வரும்னு சொல்றது. அதுதான் ஆபத்தான இருவு. அது பீமரதி. அதுக்காக பீமரத சாந்தம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த விவேகன் என்ன பண்றான், இதெல்லாம் பண்ணி இதர விஷயங்கள்ல இருந்து பற்று இல்லாதபடிக்கு என்ன எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு அனுபவிக்க முடியாத பண்ணி அவன் கடைசியில விசேஷமான புத்தி கொண்டு பெருமாள்கிட்ட பக்தி கொண்டு அப்புறம் மோட்சத்துக்கு அடையிறான். ஆக இப்படி காமன் சொல்லிட்டே இருக்கான். தஸ்மாத் அதான் பிரம்மராட்சசி பிரார்த்தனை. அந்த பிரம்மத்தினுடைய நினைவு வந்துட்டு அதான் பிரம்மராட்சசி பேரான். ஏன்னா இவனுக்கு கெட்ட புத்தி எல்லாம் போய் நல்ல புத்தி வந்து பிரம்மானுடைய பக்தி வருதோ இல்லையோ, அது எங்க குடத்தை கெடுக்கிறதுக்கு வந்திருக்குன்னு அர்த்தம். அது அவனுக்கு ததாகி குணத்ரேதோன்மேஷ கிரம பரிணதா அனந்த விகிருதி குசித் காலே புத்தி குலயுகல கூட்டஸ்த கிருஹிணி அதிக்கூரா அத்தியந்த பிரளய விதிர் துர்மந்திர புருஷாம் புரா பீமாகாரம் சிறிது பரபக்தி பரவதி. அதுக்கு மேல மன்மதன் சொல்றான், ததாகி இந்த எங்க 2 குணம் இருக்கும் இல்லையோ, அதுக்கு தலைவன் யாரு? மூலபுருஷன் ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மாவுடைய மனைவி தான் புத்தி. ஆக அவைகள் அந்த புத்தி இருக்க அதுதான் 3ஆ மாறுறது. என்ன மாறுறது? சத்துவ ரஜ தமசா இருக்கு. அதனால கொஞ்சம் மாறுதல்கள்லாம் இருக்கு. அந்த புத்தி அடிக்கடி மாறுறது. அந்த புத்தி என்ன பண்ணுறது, சில சமயம் துரதிருஷ்டவசமாக அந்த புத்தியானது பரபக்தி அளவுக்கு போயிடுறது. அந்த பரபக்திக்கு ரொம்ப 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 கொடிய சுபாவம். அது பயங்கர உருவத்தை உடையதா இருக்கான். கொச்சித்காலே புத்தி குலயுகல கூட்டஸ்த கிரகிணி. இப்படிப்பட்ட அந்த புத்தி 3 இருக்கும் இல்லையோ, சத்துவரஜ தமசு. இந்த சத்துவகுணம் மேலோங்கி போச்சுன்னா, அது அதிகப்படியா போச்சுன்னா அது பரபக்தி பரஜான பரமபக்திங்கிறது அது மட்டும் கொண்டு விட்டுருது. கொண்டு விட்டா அதுவே பிரம்மஸ்வரூபத்தி அது நினைச்சுட்டே இருக்க பார்த்தாலும் அதுல நாங்களும் ஒதுக்கி போடுறோம். அது அந்த பக்கமே நாங்க போறது இல்லை. அதனால இது சம்சாரத்தையே அடியோட போக்குறதுனால இது இந்த சம்சாரத்துக்கு இது யமனா இருக்கு. இது பிரம்மானுபவம். பீமாகாரம் சொல்லி பரபக்தின் பரவதி. அதனால இந்த சம்சாரத்துக்கு யமனாக இருக்கக்கூடியது இந்த பரபக்தி பரஜான பரமபக்தி எல்லாம். ததச்ச பிரபஜ்யாதீதா பரத்ர புருஷே பாதிவிரதிம் பிப்ரதி பக்தி சா பிரதிருத்த சர்வகரணா கோரம் தபஸ்தப்யதே துஷ்டாதேன ஜனார்தனஸ்ய கருணா குர்வீத தத்திங்கரம் கஞ்சித் கைடப கோடி கல்பமசூரம். இப்படி சொல்றவனா இதே சொல்ற என்ன பண்ணா, எங்களை இந்த அதான் அந்த புத்தியானது துரதிருஷ்டவசமா பரபக்திக்கு போயிடுச்சுன்னா அது பெருமாளை தவிர வேற எதையும் நினைக்காது. அந்த பரபக்தி என்ன ஆகுது, இந்த எல்லா இந்திரியங்களையும் அடக்கி அது ஒரு பெரிய தபஸ் பண்ணும்படியா பண்ணிடுறது. அந்த தபஸ் என்ன ஆயிடுது, அதுல பிரம்ம சாட்சா்காரம் உண்டாயிடுது. பிரம்ம சாட்சா்காரம் வந்த உடனே அந்த பகவான் என்ன பண்றான், அந்த பக்திக்கு அடிமையாகி இவனை அவனுக்கு சர்வெண்ட் ஆகிறான். இந்த ஜீவனை அவனுக்கு சர்வெண்ட் ஆகிறான். ஆக இப்படி அந்த அசுரன் உண்டாக்கினா கூட
எங்களை மாதிரி கோடி அசுரர்களை அவனால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு பாதியோடு நிறுத்திட்டான். மொத்தம் இன்னும் முடிக்கல அவன். இத்த அர்த்தோக்தே விரமதி, இது இப்படி பாதி சொல்லி அப்படின்னு நிறுத்திட்டான். கஞ்சித் கைதப கோடி கல்ப மசுரம், இப்படி எல்லாருமே பக்தி யோகம் பண்ணி சரணாகதி பண்ணி பெருமாளை அடைஞ்சிட்டாங்க. அவளே நாளைக்கு நமக்கு எதிரியா வந்துருவாளா, சே அது அப்படி சொல்லி அப்படின்னு நிறுத்திட்டான். அதுக்கப்புறம் வசந்தன் தனக்குள்ளேயே சொல்றான், சகலு சங்கல்ப சூரியோதா நிர்மூலத்வேஷனா இது சேடா அந்நிதாது பூரையாமி சேஷம் புனர் துர்வசனம். முதல்ல தனக்குள்ளே சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, யாரு அந்த அசுரன், ஏன்னா பகவான் பிரீத்தி அடைஞ்சு இவனுக்கு அனுகிரகம் பண்றான். யாரு, இந்த பக்தியோகம் பண்றவனுக்கு. அப்போ இந்த சங்கல்ப சூரியோதயம் தான் நமக்கு யமன். அப்போ அதை சொல்றியா, பகவத் சங்கல்பம் தான் நமக்கு யமன் சொல்றியா நீ அப்படி இவன் மனசுல நினைச்சுக்கிறான். ஓஹோ, இவன் சொல்ல வந்ததுக்கு என்னன்னாக்கா, அந்த பகவத் சங்கல்பத்தால எல்லாருமே நிறைய பேர் ஆயிரக்கண அசுரர்கள் வந்துருவாங்க நம்ம எதிர்க்கிறதுக்கு அப்படின்னு இவன் நினைக்கிறான் போல இருக்கு. என்ன சரி, அதை சொல்லி முடிச்சு அவன் மனசுல சொல்லிடேன், அந்த பகவான் தான் எல்லாரையும் அழிக்கிறதுக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்காக சொன்னான். ஆனா அது சொல்றதுக்கு உனக்கு இஷ்டம் இல்லை, அதனால்தான் நீ நிறுத்திட்டத்தோட சொல்லிட்டு சேஷ புனர் துர்வச்சனம். சரி, என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அதை சொல்ல அப்படின்னு. சரி, நீ சொல்ல வந்து சொல்லு. இவன் மனசுல நினைச்சுட்டான், ஓஹோ அவன் என்ன சொல்றான்னா, பெருமாள் தான் நமக்கு எதிரி, விவேகன் கூட எதிரி இல்லை, பகவத் சங்கல்பம் நம்மள எல்லாரையும் எதிரிகளாக முடியும் போல் இருக்கு அப்படின்னு மனசுல ஒன்று நினைச்சிருந்தான். ஆனா வெளியில் சொன்னா அவனுக்கு நஷ்டம். ஏன்னா அவன் பெரிய மகாமோகன், அவங்ககிட்ட அவனுடைய பலத்துல இருக்கான் அவன். அதனால அது சொல்ல முடியாம முடிச்சுட்டு இருக்கான். உடனே நீ என்ன பரபரக்க சொல்ல, என்ன நினைச்சிருக்க அதை சொல்ல அப்படின்னா. உடனே ரத்தி சொல்றா, நாச பரிரக்ஷ. உடனே ஏன்னா வசந்தை இப்படி சொல்ல வரான், வசந்தனுடைய உள்ளுக்குள்ள என்னன்னு புரிஞ்சு போச்சு. சரி, பகவத் சங்கல்பம் நம்மள எல்லாம் எரிச்சிடுமோ அப்படின்னு ஒரு உடனே போய் பண்பதனை கட்டிக்கிறான். நாத பரிரக்ஷ என்ன காப்பாத்து, இது பத்தாரம் ஆசிஷதி, காப்பாத்து என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கட்டிக்கிறான். அதனால அப்படி உடனே மன்மதன் என்ன பண்றான், காமஹா காடம் உபகிருஷ்ய, அவனும் அவளை இழுக்க கட்டிட்டு பூர்வ நிர்வேஷம் நாட்டேன்னு அந்த கட்டிக்கிட்டு தான் அவனுக்கு ஏற்படுற சுகம் இருக்கோ இல்லையோ, அதை கொண்டு சந்தோஷப்பட்டவனாக என்ன உடனே அவன் என்ன பண்றான், இது நிர்வேஷம் நாடேன்னு ஆத்மகதம் தனக்குள்ளேயே ஜனித வலய பங்க தத்தஹாராவமர்ஜ முஷித நிகழகேதே மோக சந்தோஷஹேது சச்சிகித பதிரம்பே சாம்பிரதம் காதராட்சம் அஸ்யஜதி யுகல சிந்தாம் அங்கயோகரந்தராத்மா. அதாவது அவனுக்கு பயம், இவளுக்கும் பயம். சரி, இவன் ரொம்ப பயந்து போய் நம்மளை கட்டிடா, என்ன அந்த கட்டிக்கிச்சே அவளுடைய வளையல்கள்லாம் உடைஞ்சு போச்சு. அவள் ஆபரணங்கள்லாம் போட்டுருக்கா இல்லையோ, அந்த முத்துக்கள்லாம் நசுங்கி போச்சு. ஜனித வளையம் அங்கே தத்தஹாரா வமர்தே முஷித நிகழகேதே, அந்த முத்துக்கள்லாம் நசுங்கி. உடனே அவளுக்கு ரொம்ப பயம் வந்துச்சு. பயத்தோட கூட இப்போ கணவனையும் கட்டிட்டு இருக்கா, ரெண்டு பேரும் அணைச்சிட்டு இருக்கா. அந்த ரெண்டு சரீரங்களும் ஒன்னா இருக்கிறதுனால கொஞ்சம் அவளுக்கு அந்த பயங்கள்லாம் போயிடுது. ஓருருவம் ஆயிடுச்சு இல்லையா, அதனால அவ அதுல சந்தோஷத்துல இருந்தா. உடனே பிரகாசம் உடனே வெளியில சொல்றான், சகி மகாமோக
சைனிக துரந்தரஸ்ய மகரத்வஜஸ்ய மம பிரேயசி சதி மாபேஷீஹி. நான் மகாமோகனுடைய சேனைக்கு நான் தலைவன், மீன கொடியுடையவன், என்னுடைய மணி நீ நீ இப்படி பயப்படலாமா? சமாசமிகி சமாசிஹி, நீ தைரியம். அதாவது அதாவது ரத்தியானவள் மன்மதனை கட்டிடா, இந்த அவ கையில் இருக்கிற வலையெல்லாம் நொறுங்கிது, அவ போட்டு இருக்கிற முத்து மாலைகள்லாம் நசுக்கி போச்சு. அப்படி ஆடி அதாவது இறுக்கமா கட்டிட்டு இருக்கா. அதுல அவளுக்கு ஆனந்தத்தை அடைஞ்சா. உடனே இவனும் கொஞ்சம் அந்த ஆனந்தத்தை அடைஞ்சவனாக திருப்பி பிரகாசம் இப்போ வாயை திறந்து சொல்றான். சகி மகாமோக சைனிக துரந்தரஸ்ய மகரத்வஜஸ்ய பிரேயசி சதி மாபேஷி. நான் யாரு? மகாமோகனுடைய சேனைக்கு நான் தலைவனா இருக்கேன், மீன் கொடு உடையவன் நான். அதனால நான் இருக்கேன், நீ பயப்படாத. சமாஸ்வசி சமாஸ்வசி, உன்னை ஆஸ்வாசப்படுத்திக்கோ, நீ ஆஸ்வாசப்படுத்திக்கோ. இதம் கல்லு ஐந்தர்ஜாலிக நகர நிகரண பிராயம் ரட்சா புருஷ நிர்மிதம் கியவிதிகம் ததாகி. அதாவது நான் என்னவோ அந்த சத்து உணவு உடையவர்கள்லாம் அவளுக்கு விசேஷமான புத்தி வருது. அந்த புத்தி வந்தா அவ பக்தி பண்ண ஆரம்பிக்கிறா. பக்தி ஆரம்பிச்சா பிரம்ம சாட்சாத்காரம் கிடைக்கிறது. அந்த பிரம்ம சாட்சாத்காரம் உடனே பெருமாள் இவாளுக்கு தனியாக விசேஷமா அனுகிரகம் பண்றா. அதனால இப்படி ஒவ்வொருத்தரும் விவேகன மாதிரி சேர்ந்து போயிட்டா அதுவே நிறைய ஆயுதம் இல்லையோ அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்தேன். அதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் நீ நினைக்காத. இது அதாவது இந்திரஜாலம் சொல்லுவா. என்ன இந்திரஜாலம்னா மந்திரவாதிகள் என்ன பண்ணுவான், நம்ம பூஷிட்டே இருக்குச்சேயே நெருப்பை வாயில போட்டு முங்குவான். பெரிய கற்பூர் தெரியுது, காதுல வேடுதா? அடியன் விடுறது அடியன். அந்த அப்படியே நம்ம பார்த்தா பயமா இருக்கும், அவ்வளவு நெருப்பு விழுங்குறானே அப்படின்ட்டு. இன்னொரு சமயத்துல கையில நெருப்பு கையில அப்படியே வச்சுப்பான், கை அவனுக்கு சுடாதா? இதெல்லாம் இந்திரஜாலங்கள். அந்த மாதிரி வேதம் சொல்றதெல்லாம் இந்திரஜாலங்கள். அதெல்லாம் நீ இது நம்பாத. அனிப்புன நைக மிக ரட்சா புருஷன் நிமிடம் ஐதீஷன். அதனால இங்க இதெல்லாம் இந்த சோம்பேறிகள் கட்டுக்கதை. இதெல்லாம் எது அவனுக்கு விவேகம் அவனுக்கு பக்தியோகம் அவனுக்கு பெருமாள்னு ஒருத்தன் பிரம்மன் ஒண்ணு வந்துட்டு அதெல்லாம் கட்டுக்கதை. இவெல்லாம் எப்படி அப்படின்னு சொன்ன, வழிபோகனுடைய பேச்சு சொல்றான். மகான்கள்லாம் இந்த வேதங்கள்லாம் வழிபோகன் சொன்ன வார்த்தைன்னு சொல்றாங்க. இவெல்லாம் ஊரா திரியக்கூடிய இவெல்லாம். அதனால நமக்கு லோகத்துல வழக்கமா நடக்குதுதான் நடக்குமே தவிர இவ சொல்றதெல்லாம் மாறி நடக்காது. நீ வேணா பார்த்துட்டே இரு அப்படின்னு சொல்றான். அதனால இதுக்கு மேல என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, நீ இதுக்கெல்லாம் பயப்பட வேண்டாம். இப்போ ஒரு சேவலோட மேல சொல்ல போற ஒரு ஸ்லோகத்தினால அந்த ஸ்லோகத்துடைய அர்த்தத்தை மாதிரி சொல்லுங்க. அதாவது இந்த கோழி இருக்கும் இல்லையோ, சேவல் கோழி, இது ஒண்ணு பலாத்காரமா சேரும். அதனால லோகத்துல மக்கள் தன்னுடைய பலாத்காரத்தினால ஸ்திரீகள் அடையிற மாதிரி அது தப்புன்னு சில பேர் உபதேசிப்பான். உபதேசிட்டு அவனே சில தப்புகள் பண்ணுவான். அதே மாதிரிதான் இந்த பெரியவா பேச்செல்லாம், இதெல்லாம் நீ நம்பாத அப்படின்னு சொல்றான்.
இதை நம்ம நாளைக்கு பார்ப்போம். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்தூரே நம. ஸ்ரீமதே சிவட்ரோபஸ்ரீ வேதாந்த தேசீந்திர மகாதேசிகாய நம. ஸ்ரீமதே ஸ்ரீ வேதாந்தோது வாசி ஸ்ரீ நாராயணார் மகாதேசிகாய நம. ஸ்ரீமதே லட்சுமி ஸ்ரீமதே பாதுகா சேவக ஸ்ரீ நாராயணேந்திர மகாதேசிகாய நம. ஸ்ரீமதே வாசி ஸ்ரீ கிருஷ்ணமாரி மகாதேசிகாய நம. ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கநாதேந்திர மகாதேசிகாய நம.